ஈரான் அமெரிக்காவுடன் மீண்டும் ஒரு போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என்று ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் முழுமையான சரணடைதலை எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் ஈரான் தேசம் ஒருபோதும் சரணடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா லெபனான் போரை தீவிரப்படுத்தியதற்காகவும், ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு ஆபத்து விளைவித்ததற்காகவும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் நடந்த தொலைபேசி அழைப்பில் டொனால்ட் ட்ரம்ப் கோபமாக கத்தியதாக கூறப்படுகிறது. மறுபுறம் ட்ரம்பின் சுமார் $1.8 பில்லியன் மதிப்பிலான பேயவுட் ஃபண்ட் திட்டம் சிக்கலில் உள்ளது. குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்கி இந்த திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த நீதித்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. லெபனான் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பெய்ரூட்டின் தாஹியா புறநகர் பகுதியில் நடத்தவிருந்த தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கியுள்ளது. இருப்பினும் தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. உக்ரைன் ரஷ்யா தனது மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது. ஒரே இரவில் 73 ஏவுகணைகள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நடத்திய இந்த தாக்குதலில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த போர் இப்போது ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக மாஸ்கோ எச்சரித்துள்ளது. யூரோசோன் மே மாதத்தில் இங்கு பணவீக்கம் 3.2% உயர்ந்துள்ளது. எரிசக்தி கட்டணங்கள் 10.9% வரையும், சேவைத்துறை பணவீக்கம் 3.5% ஆகவும் அதிகரித்துள்ளதால் ஜூன் மாதத்தில் ஐரோப்பிய மத்திய வங்கி ECB வட்டி விகிதங்களை உயர்த்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வலுத்துள்ளது. பிரான்ஸ் உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் அமைதி முயற்சிகளை ரஷ்யா துச்சமாக மதிப்பதையாட்டுவதாகவும், இதனால் ரஷ்யா மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கப் போவதாகவும் பாரிஸ் தெரிவித்துள்ளது. சீனா கடுமையான உள்ளூர் போட்டிகளுக்கு மத்தியிலும் சீனாவில் டெஸ்லா நிறுவனத்தின் EV கார்கள் விற்பனை மே மாதத்தில் 39.4% அதிகரித்துள்ளது. ஷாங்காய் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட 85,000த்திற்கும் மேற்பட்ட கார்களை டெஸ்லா விநியோகித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் சீனாவிடமிருந்து தங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல் இருப்பதாக பிலிப்பைன்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸிற்கு எரிபொருள் மற்றும் உரங்களை வழங்குவதாக சீனா கூறுவது வெறும் அரசியல் நாடகம் என்றும், நீண்ட கால அடிப்படையில் சீனாவிடம் எந்தவொரு நல்லெண்ணமும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஐநா UN எல் நீனோ காலநிலை மாற்றம் மீண்டும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதால் உலக நாடுகள் இதற்கு தயாராக இருக்குமாறு ஐநா எச்சரித்துள்ளது. செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு 80% வாய்ப்புகள் உள்ளதாகவும், இது உலகெங்கும் கடுமையான வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷீன்பாம் அமெரிக்காவிற்கு எதிரான தனது விமர்சனங்களை தீவிரப்படுத்தியுள்ளார். மெக்சிகோ அரசாங்கத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்த அமெரிக்காவின் தீவிர வலதுசாரி அமைப்புகளும் உள்ளூர் எதிர்ப்பாளர்களும் இணைந்து செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% அபராத வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை போன்ற விஷயங்களில் பிரேசில் நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது.